வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட வரைவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு மு.க.ஸ்டாலின் கடிதம். பல்கலை துணைவேந்தர் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட புதிய விதிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தல். பரந்தூர் மக்களுக்கு தொடர்ந்து துணை நிற்பேன் என மக்கள் சந்திப்பில் வெற்றிக் கழக தலைவர் விஜய் உறுதி. பரந்தூரில் தன் கள அரசியலை தொடங்கியுள்ளதாகவும் பேச்சு. காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்க்க அனைத்து சட்டவழி போராட்டங்களையும் தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுக்கும். தன்னம்பிக்கையுடன் இருங்கள், நல்லதே நடக்கும் என ஏகனாபுரம் மக்கள் மத்தியில் விஜய் நம்பிக்கை. டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு, பரந்தூர் விமான நிலையத்திற்கு மட்டும் ஆதரவா? தமிழக அரசுக்கு விஜய் கண்டனம். எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். எதிர்க்கட்சியாக இருந்தபோது 8 வழிச்சாலை காட்டுப்பள்ளி துறைமுகத்தை திமுக எதிர்த்தது ஏன் என விஜய் கேள்வி. நம்பும்படி நாடகமாடுவதில் திமுக கில்லாடி என விமர்சனம். விவசாய நிலங்களை அழிக்கும் அரசு நிச்சயம் மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும் என விஜய் காட்டம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் அரசுக்கு ஏதோ லாபம் உள்ளது என விஜய் சந்தேகம். குடியிருப்பு பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் வந்தால் சுடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேட்டி. விஜய் வாய்க்கு வந்ததை எதையாவது பேசிக் கொண்டிருப்பார் என விமர்சனம். கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து சியால்டா நீதிமன்றம் தீர்ப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை போதுமானது அல்ல, மரண தண்டனை விதிக்கப்படும் என எதிர்பார்த்ததாகவும் மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அதிருப்தி. மருத்துவ மாணவி கொலை வழக்கில் சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது கேலிக்கூத்தான ஒன்று. தீர்ப்பில் முதலமைச்சர் மமதா பானர்ஜியின் பங்கு குறித்து விசாரணை நடத்த பாஜகவின் அமித் மாளவியா வலியுறுத்தல். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வலியுறுத்தல். சியால்டா நீதிமன்ற வளாகத்தில் இளநிலை மருத்துவர்கள் பேரணியில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
கேரளாவில் காதலனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொன்ற காதலி கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை. கொலைக்கு உடந்தையாக இருந்த தாய்மாமன் நிர்மல்குமாருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நெய்யாற்றங்கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு. ஞானசேகரனை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 47 பேர் போட்டியில் உள்ளதாக தேர்தல் அலுவலர் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 55 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 8 பேர் வாபஸ். சுயேட்சைகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னம் ஒதுக்கீடு. நாம் தமிழர் கேட்ட சின்னத்தையே ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். மை சின்னம் பெற்ற ஆவணத்துடன் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா மற்றும் வணிக வளாகங்களில் மை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இருந்து விலகினார் அதிமுக முன்னாள் நிர்வாகி செந்தில் முருகன். அதிமுகவில் இருந்து தன்னை நீக்கியதால் எந்த பாதிப்பும் இல்லை என பேட்டி. நான் களமிறங்கினேன். பெரியாரின் கொள்கைகளை ஆதரிப்பவர் யார்? திமுக. இப்பொழுது அவர்களுக்கு மக்களின் பலம், அதாவது அவர்களின் ஆதரவு பலமாக உள்ளது. அதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் உரிய அனுமதியின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக புகார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. கோமியத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளது. சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி மீண்டும் சர்ச்சை பேச்சு. ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புகிறேன். அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கோமியத்தில் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அன்றைக்கி சொன்னது. அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்குது, நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. இல்லைங்க சார், இப்போ கோமியத்தை நேரடியாக குடித்தாவே உடம்பு சரியாயிடும். நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் அதிமுக நிர்வாகி மற்றும் அவரது நண்பர் கொல்லப்பட்ட வழக்கு. இரட்டை கொலை வழக்கில் திமுக நிர்வாகி ஆறுமுகம் என்பவருக்கு 3 ஆயுள் தண்டனை வழங்கி நாமக்கல் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. பழிக்கு பழியாக நடந்த கொலையில் 8 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி பத்மநாபன் தீர்ப்பு. காணும் பொங்கல் என்று அளிக்கப்படும் அரசு விடுமுறையை ரத்து செய்தால் என்ன? மெரினா கடற்கரை குப்பை கூலமாக மாறியதை சுட்டிக்காட்டி தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. டெல்டா மாவட்டங்களில் 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கடிதம். காவிரி பாசன மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். நெல் கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல்.
புதுக்கோட்டை கல்குவாரிக்கு எதிராக புகார் அளித்த அதிமுக நிர்வாகி கொல்லப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு நீதிமன்ற காவல். குவாரி உரிமையாளர் ராசு, அவரது மகன் சதீஷ், லாரி உரிமையாளர், ஓட்டுநர் ஆகியோரை பிப்ரவரி 3 வரை சிறையில் அடைக்க உத்தரவு. புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகி கொலையான சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். கொலை குற்றத்தின் உண்மை குற்றவாளிகளை விட்டுவிட்டு வழக்கை திமுக அரசு திசை திருப்பி வருவதாக குற்றச்சாட்டு. முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவதூறு பரப்பலாமா? புதுக்கோட்டை அதிமுக நிர்வாகி கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகுபர் அலி படுகொலைக்கு சீமான் கடும் கண்டனம். மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் போராடுவோர் கொல்லப்படுவதுதான் திராவிட மாடலா என்றும் சரமாரி கேள்வி. அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை நொடிக்கொரு முறை நாட்டுக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிரதமர் மோடி நடத்தும் அப்பட்டமான பொம்மலாட்ட நாடகம் எனவும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிவு. போதைப்பொருள் சுனாமி தமிழகத்தை சூழ்ந்து இருக்கிறது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என சாடல். திருவள்ளூர், கோவை மாவட்டங்களில் ஊராட்சிகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. வீட்டு வரி, குடிநீர் வரி உட்பட அனைத்து வரிகளும் அதிகரிக்கும் என கிராம மக்கள் அச்சம். நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. ஊத்தங்கரை நொச்சிப்பட்டி ஏரி கால்வாய் உடைப்பால் அதிகளவு தண்ணீர் வெளியேறியதால் விளைநிலங்கள் பாதிப்பு. கால்வாய் உடைப்பு இடத்தில் வருவாய்த்துறையினர் ஆய்வு, தரமான கால்வாய் அமைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மன்னார்குடி அருகே செயல்பட்ட ஹைட்ரோ கார்பன் எரிவாயு கிணற்றை நிரந்தரமாக மூட மத்திய அரசு ஒப்புதல். நாளை முதல் கிணற்றை அடைக்கும் பணி துவங்க கண்காணிப்பு குழு அனுமதி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உலோகத்தினால் ஆன மிதவை கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. ஆழ்கடலில் உள்ள மிதவை கடல் சீற்றத்தால் கரை ஒதுங்கியதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். தலைமறைவான இளைஞர்கள் 2 பேரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. சென்னை காசிமேட்டில் மீன்வளத்துறை, கடலோர காவல்படை, வன உயிரின பாதுகாப்புத்துறையினர் மீனவர்களுடன் ஆலோசனை. ஆமைகள் இறந்தது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்ட நிலையில் ஆய்வு. காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. காவிரி குண்டாறு திட்டத்திற்கு தடை கோரிய கர்நாடக அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே உள்ள சங்கம்பட்டியில் பட்டியலின சிறுவர்கள் மீது சிறுநீர் கழித்து சாதிய வன்கொடுமை. புகார் தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிந்த நிலையில் 2 கைது செய்து விசாரணை.
தூத்துக்குடியில் தனியார் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி கையாளும் பகுதியில் தீ விபத்து. உடலில் தீக்காயமடைந்த 3 தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஹெத்தையம்மன் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற படுகர் சமூக மக்களின் திருவிழா. பாரம்பரிய உடையணிந்து ஊர்வலமாக வந்து நடனமாடி அம்மனை வழிபட்ட மக்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ராஜகோபுரத்தில் இருந்த 9 கும்ப கலசங்களும் புதுப்பிப்பு. சிறப்பு பூஜைகளுடன் மீண்டும் கோபுரத்தில் பொருத்தம். வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பு. ஹெலிகாப்டர்கள், ராக்கெட் லாஞ்சர்கள், சாகச நிகழ்ச்சிகளை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பார்வையாளர்கள். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வருகை தரும் நோயாளிகளுக்கு சிறந்த வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். டெல்லி முதலமைச்சர் அதிஷி மற்றும் மத்திய அமைச்சர் நட்டாவுக்கு ராகுல் காந்தி கடிதம். கர்நாடக மாநிலம் மைசூருவில் கேரளாவை சேர்ந்த தொழிலதிபரிடம் மர்ம நபர்கள் துணிகர கொள்ளை. ஏடிஎம் மற்றும் வங்கி கொள்ளையை தொடர்ந்து பட்டப்பகலில் அரங்கேறிய கொள்ளையால் பொதுமக்கள் அச்சம். ஐபிஎல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக ரிஷப் பந்த் நியமனம். அணியின் முதன்மை உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா அறிவிப்பு.